ஆல் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு பல்க் ஆர்டர் தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது வந்து எனக்கு ஜூன் மாதமே வந்த ஆர்டர். ரொம்ப நாள் ஆச்சு எடிட் பண்ணி போடுறதுக்கு டைம் இல்லாமல் நானும் பெண்டிங் போட்டே இருந்தேன். ஒரு வேளை எனக்கு எடிட் பண்ணியாச்சு, வாய்ஸ் ஓவரும் கொடுத்துட்டேன். இது வந்து பட்டர் கேக் 50 பாக்ஸஸ் வச்சு கேட்டிருந்தாங்க. என்கிட்ட வந்து ஒரு OTG தான் இருக்குது, 60 லிட்டர்ஸ்குள்ளது. கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 டைம்ஸ் வரைக்கும் நான் இதில் வந்து பேக் பண்ணி எடுத்திருந்தேன். எனக்கு வந்து இதில் கம்ப்ளீட்டாக ஹெல்ப் பண்ணது, பேக்கேஜுக்கு வந்து மெயினாக ஹெல்ப் பண்ணது பார்த்திங்கன்னா என்னோட பொண்ணு. அவளுக்கான அந்த டைம் லீவுங்கிறதுனால லேட்டாக தான் ஸ்கூல் ஓப்பன் ஆச்சு. அதனால் என் கூட இருந்தா வீட்டில், அம்மா நான் உனக்கு பேக் பண்ணுறேன், ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பேக் பண்ணி தந்துட்டு இருந்தா. அன்றைக்கி மட்டும் அவள் இல்லைன்னா நான் பேக்கேஜுக்கு எனக்கே தலை சுற்றி இருக்கும். ஏன்னா நம்ம நைட் ஃபுல்லும் ஒர்க் பண்ணி ஏர்லி மார்னிங் எழுந்துச்சி ஒர்க் பண்ணி பேக்கேஜ் 50 பாக்ஸஸ் எல்லாத்தையும் மடித்து ஒவ்வொரு பீசஸாக எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்திருக்கும். அவள் இருந்ததுனால எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு. நல்ல பொறுப்பாக எல்லாமே நீட்டாக மடித்து அழகாக வச்சு தந்துட்டா. கஸ்டமர் வந்து 50 பாக்ஸஸ் வச்சு கேட்டிருந்தாங்க. சும்மா நார்மலாகவே கேட்டிருந்தாங்க. நான் வந்து நல்லா மேலே வந்து கேஷ்யூஸ்லாம் போட்டு 53 to 54 பாக்ஸஸ் வரைக்கும் நாங்கள் அவங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணியிருந்தோம். அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக. இந்த கேக் வந்து பால் ஹைப்புக்கு எல்லோரும் வந்திருக்காங்க, அவங்களுக்கு வந்து ரிட்டன் கிஃப்ட்டுக்காக நாங்கள் கேட்குறோம்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே சிஸ்டர், நான் கண்டிப்பாக ஷுவராக சூப்பராக பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்மக்கிட்ட ரெகுலராக பர்த்டே கேக் எல்லாமே அவங்க வந்து ப்ளேஸ் பண்ணிகிட்ருக்கிறவங்க தான் நம்மளோட ரெகுலர் கஸ்டமர். ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நம்மக்கிட்ட பண்ணுற கேக் எல்லாமே நம்ம வந்து கெமிக்கல்ஸ் எதுவும் இல்லாமல் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இதில் வந்து கேக் ஜெல் எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல, ஸ்க்ராட்ச்லேருந்து தான் பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் இது வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாம் கிடையாது. இது வந்து பட்டர் கேக்கு. சூப்பராக கேக் ஜெல் யூஸ் பண்ணாமையே நார்மலாக மைதா, சீனி, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். இது வந்து பட்டர் கேக்கு. மெயினாக இதில் வந்து ஒரு நல்ல ஒரு பட்டர் ஃப்ளேவர், ஒரு பைனாப்பிள் ஃப்ளேவர், கேஷ்யூஸ் ஃப்ளேவர் எல்லாமே இருக்கும். ரொம்ப யம்மியாக இருக்கும் கேக்கு. பிறகு ஃபைனலாக நான் வந்து கேக் பாக்ஸஸ் எல்லாத்தையுமே நல்லா மடித்து செல்லோ டேப்லாம் போட்டு ஸ்டிக் பண்ணி கொடுத்துருந்தேன். ஃபைனலாக கேக் எல்லாமே பேக் பண்ணி நீட்டாக நான் மடித்து கொடுத்துருந்தேன். என் பொண்ணே உட்காந்துருந்து செல்லோ டேப்லாம் போட்டு எனக்கு தந்துட்டேன். அப்புறம் நானும் அவளும் சேர்ந்து பாக்ஸஸ் மேலே எங்களோட பிராண்ட் நேம்ஸ் எல்லாமே எழுதிட்டு நல்லா சூப்பராக கஸ்டமருக்கு வந்து டெலிவரியும் பண்ணிட்டோம்.